Morning to everyone. I am Sidhuja. My topics about potassium solubilizing microorganism unlocking nature's hidden nutrient. Define potassium solubilizing microorganisms. சாயில் இருக்கிற நேச்சுரல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இன்சாலிபிள் பொட்டாசியம் காம்பவுண்டாக இருக்கும். அந்த இன்சாலிபிள் பொட்டாசியம் காம்பவுண்ட்ஸ் வந்து பிளான்ட்டில் வந்து ஈஸிலி அப்சர்வ் ஆகி சாலிபிள் ஃபார்மாக வந்து கன்வெர்ட் ஆகிறது தான் பொட்டாசியம் சாலிபிளைசேஷன் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்கிறோம். அந்த பொட்டாசியம் சேலஞ்சஸ் இன் அக்ரிகல்ச்சர்ஸ் என்னென்னா எசென்ஷியல் நியூட்ரியன்ட், லாக்டு அவே, கெமிக்கல் காஸ்ட், 3 மெத்தட்ஸில் இருக்குது. எசென்ஷியல் நியூட்ரியன்ட்னா potassium ranks as the third most critical plant nutrient and driving metabolism, stress and resistance in crop worldwide. Locked away means பிளான்ட்டில் வந்து சாயில் பொட்டாசியம் வந்து பிளான்ட்டில் வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். 90 to 98% வந்து ரிமைன் பொட்டாசியம் வந்து ட்ராப்டு பண்ணி வச்சுருக்கோம். எப்படி எந்த மெத்தட்லனா இன்சாலிபிள் மினரல் ஃபார்மில் வந்து பொட்டாசியம் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். கெமிக்கல் காஸ்ட்னால் நம்ம அதிகப்படியான கெமிக்கல் பொட்டாசியம் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும் போது சாயில் டீக்ரடேஷன் ஆகும், வாட்டர் பொல்யூஷன் ஆகும். தென் பொட்டாசியம் சாலிபிளைசிங் மைக்ரோ ஆர்கானிசமோட மைக்ரோபியல் ஹீரோஸ் யாருன்னா பாக்டீரியல் சாம்பியன்ஸ்ன்னு சொல்கிறோம், ஃபங்கல் ஏலிஸ்ன்னு சொல்கிறோம். 2 பேர் இருக்காங்க. பாக்டீரியல் சாம்பியன்ஸ்ன்றது வந்து பேசிலஸ் ஸ்பீஷியஸ், சூடோமோனாஸ் ஸ்ட்ரெயின்ஸ், பிரெஸ்டியே மெகடீரியம், பீனியே பேசிலஸ் வெரைட்டிஸ். ஃபங்கை ஏலிஸில் வந்து ஆஸ்பெஜிலஸ் ஸ்பீஷியஸ், மைக்கோரைசியா நெட்வொர்க்ஸ், சாயில் சாப்ரோபைட்ஸ், ரைசோபர் காலனி. அந்த மைக்ரோப்ஸ் நேச்சுரலாக வந்து எதால் கன்வெர்ட் ஆகுதுன்னா இன்சாலிபிள் பொட்டாசியம் மினரலாக கன்வெர்ட் ஆகுது. அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளான்ட்டுடைய பொட்டாசியம் சாலிபிளைசேஷன் சொல்லுவோம். ஹவு டு டூ கேஎஸ்எம் அன்லாக் பொட்டாசியம்ஸ்னால் ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணும், சிலிட்டினேஷன் அண்டு காம்ப்ளெக்சேஷன்ஸ், பயோஃபிலிம்ஸ் ஃபார்மேஷன்ஸ். ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடக்ஷன்ன்றது மைக்ரோப்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். ஏன்னா சிட்ரிக், டாட்டாரிக், ஆக்சலிக் அண்ட் குளுக்கோனிக் ஆசிட் தட் லோவர் சாயில் pH dissolve into resistant K-bearing minerals. செலிட்டினேஷன் அண்ட் காம்ப்ளெக்சேஷன்ஸ் மீன்ஸ் ஸ்பெஷலைஸ்டு காம்பவுண்ட் வந்து எதால் பைண்ட் ஆகிருக்குன்னா மெட்டல்ஸ், அயன்ஸால் பைண்ட் ஆகிருக்கும். டிஸ்டேபிலேஷன் மினரல்ஸ் and lattice structures and released in trapped potassium ions. Biofilm formations microbial communities create protective films and produced extracellular proteins like elongation factor to the enhance mineral weathering. அதில் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாக்டீரியாவில் வந்து என்ன செக்ரேட் ஆகுதுன்னா ஆர்கானிக் ஆசிட் வந்து செக்ரேட் ஆகுது. தென் ஆசிட்ஸ் வந்து டிசால்வ் ஆகுது. தென் பொட்டாசியம் அயான் வந்து ரிலீஸ் ஆகி ரூட்ஸை வந்து பொட்டாசியம் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. பொட்டாசியம் சாலிபிளைசிங் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து மல்டி பெனிஃபிட்ஸ் தருது. க்ரோத் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்குது, பயோ கண்ட்ரோல் ப்ரொடெக்ஷன் பண்ணுது, ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் பண்ணுது. க்ரோத் என்ஹான்ஸ்மெண்ட்னா கேஎஸ்எம் ப்ரொடியூஸ்ட் இன் தி பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, இம்ப்ரூவ் ரூட் டெவலப்மெண்ட், தென் ஓவரால் நியூட்ரியண்ட்டை வந்து அப்டேக் பண்ணுது. பயோ கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன்ஸ்ன்றது வந்து மைக்ரோப்ஸ் வந்து நேச்சுரலாக வந்து ஒரு கார்டியன்ஸாக வந்து இருக்குது. அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுது. பிளான்ட் அண்ட் ஹார்ம்ஃபுல் சாயில் பேத்தோஜன்ஸ் அண்ட் டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ஸ்ன்றது வந்து கேஎஸ்எம் வந்து ஹெல்ப் பிளான்ட் வந்து சேலஞ்சன் கண்டிஷன்ஸ் கொண்டு போகுது, லைக் salinity and drought by the optimizing nutrient balance and cellular functioning. Cases studies என்னென்னா the challenges, remarkable results. மெயினாக வந்து அந்த சேலஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸினிக் ப்ரொடியூஸ் 20% of the global cotton but faces several soil potassium depletion, extreme alkalinity and with pH level exceeding மெயினாக வந்து சூடோமோனாஸ் ஏரோஜெனிசஸ் ஸ்ட்ரெயின் A10 inoculation. ரீமார்க்கபிள் ரிசல்ட்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் ரிசல்ட்ஸ் காட்டன் பிளான்ட்டை வந்து ஹைட் பண்ணுது, என்ஹான்ஸ் ரூட் க்ரோத்தை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுது, பயோமாஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது, ரெடியூஸிங் கெமிக்கல் ஃபெர்டிலைசரை வந்து ரெடியூஸ் பண்ணுது.
என்விரான்மெண்டல் எக்கனாமிக் இம்பேக்ட் வந்து என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ், சாயில் ஹெல்த், எக்கனாமிக் அட்வான்டேஜஸ். என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ்ன்றது கேஎஸ்எம் பயோஃபெர்டிலைசர்ஸ் வந்து dramatically reduced in chemical potassium usage and minimizing soil pollutions and greenhouse gases emissions, preserving ecosystems and health. Soil health and promote sustainable agriculture by maintaining long-term soil fertility, microbial diversity and natural nutrient cycling process. Economic advantage and potential to increase the global crops yields and significant cutting input cost and making farming and more profitable and accessible. Challenges future directions வந்து scale up requirement, environmental adoption, advanced research. Scale up requirement is need for extensive large scale field trials to improve formulation methods and develop commercially viable biofertilizer product. Environmental adoption is understanding complex microbial interaction across and diverse soil types, climate conditions, agriculture system worldwide. Advanced research என்றது genetic and proteomic studies and organism like Peristinia magnetarium enhance potassium solubilization, efficient microbial performance. Future microbials வந்து natural solutions, then soil transformation, microbial partnership. Natural சொல்யூஷன்ஸ்ன்றது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், குளோபல் ஃபுட் வந்து செக்யூரிட்டி அண்ட் சேலஞ்சஸ். சாயில் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது வந்து ட்ரிப் இரிகேஷன்ஸ் மெத்தட், க்ராப் ப்ரொடக்டிவிட்டி, என்விரான்மெண்டலில் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், சாயில் ஃபெர்டிலிட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோபியல் பார்ட்னர்ஷிப்ன்றது வந்து the future sustainable agriculture leads in the awareness and tiny mighty microbial allies. Thank you.